அதான் பவர் கம்மியா இருக்கு. இல்ல இல்ல பவர் கம்மியா இருக்கு.
அரங்கத்துல வாங்கம்மா. வணக்கம். வணக்கம். வணக்கத்திற்கு பதில் வணக்கம். வணக்கம்மா. எப்பா அம்மா வேல் பிடித்த செங்கோல் வஞ்சகன் ஒரு கஞ்சி உள்ளனால் உள்ள மட்டும் நீ உண்டை பின் வாங்கலாமா? துள்ளியே மவனை பத்தும் குறைக்கவோ விடவோ என்று செல்விய ராமரோடு நான் செவிதனில் உரைக்க சென்றேன். என்ன நடக்கும்? என்னமா நடக்கும்? எப்பா ஏற்கனவே காலத்திலே ராமநாதிகளுக்கும் ராமபிரானுக்கும் சண்டை நடந்து கொண்டிருந்ததா? அந்த நேரத்திலே ராமபிரானவர் கோதண்டத்தை தாங்கி பிள்ளை எடுத்து அம்பு பூட்டி ராவணன் பேரிலே அம்பு தொடுத்து கொண்டிருந்தார். அப்பொழுது இந்த வலது கரத்தை பார்த்து இடது கரம் கேட்டதா? என்ன அறிவு கட்ட வலது கரமே வல்லவேல் பிடித்த செங்கோல் வஞ்சகன் போருக்கஞ்சி உள்ள நாள் உள்ள மட்டும் நீ உண்டி பின் வாங்கலாமோ? சாப்பிடறதுக்கு நான் முந்தி போறேன், சண்டைக்கு என்ற உடனே பின்வாங்குகிறாயே, என்ன காரணம் அப்படி என்று கேட்டதா? என்ன பாப்பா திரும்பி ஆட்டு பாரு, அது உள்ள விளையாடுறியா? அப்படியா? சாப்பிடறதுக்கு நான் முந்தி போறேன், நான் சண்டைக்கு என்ற உடனே பின்வாங்குகிறாயே, என்ன காரணம் அப்படி என்று வலது கரத்தை பார்த்து இடது கரம் சொன்னதா? அறிவு கட்ட இடது கரமே சொல்லியே மவடி பத்தும் துணைக்கவோ விடவோ என்று செல்லிய ராமரோடு நான் செவிதனில் நினைப்பது போல சண்டைக்கு பயந்து சாப்பாட்டுக்கு முந்தி போற ஆடு நான் இல்ல, கிடையாது. ராவணனுக்கோ 10 சிரசு 20 கரங்கள். இந்த ராமபிரானிடக்கூடிய பானத்தால் ஒரே பானத்தால் அறுத்து வருவதா இல்லை ஒவ்வொன்றாக அறுத்து வருவதா அப்படி என்று அவர் சிறியனிடமாக கேட்க சென்றேனே தவிர சண்டைக்கு பயந்து போகவில்லை. கொஞ்சம் கம்மியா இருந்தா நான் பேசக்குள்ள பேசலாம் நீங்க, ஏன்னா நானும் நீ ஒண்ணு. அம்மா சொல்ற கதை கேட்கணும், அதுக்குதான் 10 பேர் உட்காந்துக்கிறாங்க. புரியுதா? அது போல தெரிவித்ததா? என்ன ஊரு? அதோ பெருமணம் நகரத்தில் இருந்தபடியான அதோ காலம் சென்ற ஐயா கோவிந்தர் ஐயா சட்டை கிடந்திலே சபலரி பூக்க வேண்டும், ஆண்ட இடத்திலே மல்லிகைப்பூ பூக்க வேண்டும், அங்காமதை மோட்சமடைய வேண்டும் என்று 2 நாள் கண்விழிப்பு நாடகம் இன்னைக்கு இங்க முடிச்சுட்டா நாளைக்கு லாலாப்பேட்டை கூடலூர் அதுக்கு மறுநாள் மீண்டும் அடிவாங்குப்பம் போகணும். அது போல ஒவ்வொரு நாளாக கோவிந்தன் ஐயா அவர்கள் பிறந்ததை முன்னிட்டு 2 நாள் இரவு அப்பேற்பட்ட என்ன அது என்ன ஒரு பெருமணம் என்ன கரத்திலே அது நம்மை போல் நாடக ஆசார்களுக்கும் பெரியோர்களுக்கும் உனக்கும் எங்க கம்பெனி சார்பா பண்ணுவார். இருக்கக்கூடிய சபையில் வந்தனே என் நாட்டுக்கு ராமனே அப்படி என்று விளக்க தெரியுமா?
தெரிவித்தா எப்படி? அதோ நீர்வளம், நிலவளம், பார்வளம், செய்வளம், குடிவளம் என்று சொல்லும்படியா சொன்னபடியா? அனைத்து வளங்களும் செழித்தோங்கி இருக்கும்படியான அதோ கலிங்கு தேசத்தை தவத்தோடு பரிபாலனம் செய்து வரக்கூடிய சுபாங்கு சக்கரவர்த்திக்கும் ரத்தினமாலை அம்மனுக்கும் ஒரே ஒரு புத்தரி ஆமா. என் பெயர் பொன்னுருகி. அப்படியே அருகி. இது மட்டும்தான் தெரியும். அதான் தெரியும். நான் எப்படி பிறந்தேன்? ஏற்கனவே காலத்திலே என் தந்தையாகிய சுபாங்கு சக்கரவர்த்திக்கும் ரத்தினமாலை அம்மனுக்கும் வெகு நாள் குழந்தை இல்லை. குழந்தை பாக்கியம் கிடையாது. அப்படி குழந்தை இல்லாத காரணத்தினால் ஏறாத கோவில் கிடையாது. இல்லாத குளங்கள் இல்லை. கிடையாது. என்ன செய்வதென்று அறியாமல் இருந்தார். அப்பொழுது அதோ என் தந்தையாகிய சுபாங்கு சக்கரவர்த்தி தலைக்கோட்டு முனிவரை பார்த்து, ஐயா ஐயா, எனக்கு வெகு நாள் குழந்தை இல்லை ஐயா, கிடையாது. இதற்கு ஏதாகினும் நீங்கள் தான் வழி செய்ய வேண்டும் அப்படி என்று கேட்டார். அதுக்கு தலைக்கோட்டு முனிவர் சொன்னார், என்ன அப்பா, பூலோகத்திலே நீ ஒரு பொன்னாலே லிங்காதாரம் செய்து அது பொன் யாகமானது நடத்த வேண்டும் அப்படி என்று தெரிவித்தார். அவர் வார்த்தையை சிறமேற்கொண்டு என் தந்தையாகிய சுபாங்கு சக்கரவர்த்தி அங்கிருந்து கலிங்கு தேசத்திற்கு வந்து ஒரு பொன்னாலே லிங்காதாரம் செய்தார். அப்படி பொன்னாலே லிங்காதாரத்தை செய்து அதோ பொன் யாகமானது நடத்துகிறார். இன்னைக்கு ஒரு யாகம் நடத்துறோம்னா சந்தன கட்டை, குங்கும கட்டை, இப்படி சொல்லக்கூடிய பலவிதமான வாசனை திரவியங்களை எல்லாம் போட்டு அந்த யாகத்தை நடத்துவார்கள். உண்மைதான். என் தந்தையாகிய சுபாங்கு சக்கரவர்த்தி இந்த பூலோகத்திலே பொன்னாலே லிங்காதாரம் செய்து அதோ பொன் யாகமானது நடத்துகிறார். அந்த யாகத்திலே தன்னுடைய இருக்கக்கூடிய பொன் அனைத்தையும் எடுத்து அத பவுன போட்டு யாகம் செய்யறாங்க. எப்படி பவுன போட்டு? பொன் என்றால் பவுனு. அந்த பொன் என்றால் அள்ளி ஒவ்வொன்றாக யாகத்திலே போட்டு அந்த யாகத்தை நடத்தினார். இதை கண்ட தேவலோகத்திலே இருக்கும்படியான தெய்வ இந்திரன் இருக்கிறாரு. அந்தவருடைய ஆசை நாயகி அதோ இந்திராணி அம்மன். பூலோகத்திலே ஒரு நாட்டு அரசனானவன் சுபாங்கு சக்கரவர்த்தி பொன்னியாக நடத்துகிறாரு. அப்படி என்று தன்னுடைய கழுத்திலே இருந்த சொர்ண மாலையை கழட்டி அந்த யாகத்திலே தெரிந்ததா? ஆமாண்டா. இப்படி இந்த பொண்ணெல்லாம் உருகி கொண்டு பொற்சிலை போல் இந்த பெண்ணான பொன்னெல்லாம் உருகி கொண்டு பொன்னெல்லாம் உருகி கொண்டு ஒரு சிலையாக அம்மன் பொன்னுருகி அப்படி பொன்னியாகத்திலே பிறந்தபடினால் என் தந்தையாகிய சுபாங்கு சக்கரவர்த்தி அதோ எனக்கு பொன்னுருகி 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 என்று அவதி ஏற்படுத்தினார். அது மட்டுமல்ல, அதோ தேவலோகத்திலே இருந்த இந்திராணி அம்மன் கழுத்திலே இருந்த சொர்ண மாலையை கழட்டி அந்த பொன்னியாகத்திலே போட்டு அதிலே பிறந்தபடியினால் எனக்கு சொர்ணமாலா 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 என்று ஒரு பெயர். ஆமா. அது மட்டுமல்ல, என் தந்தையுடைய பெயர் விளங்க வேண்டும், என் நாட்டினுடைய பெயர் விளங்க வேண்டும். அப்படி என்று எனக்கு சுபாங்கனி 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 என்று பெயர் உண்டு. அப்படி 3 அமரியத்தை பெற்று நானொரு மேனியும் பொழுது வண்ணமாக வந்து கலிங்க தேசத்திலே அறுவை தெருவை மங்கை மறந்து என்று சொல்லக்கூடிய பருவங்களிலே நான் மங்கை பருவம் அடைந்திருந்தேன். அப்படி மங்கை பருவம் அடைந்திருந்த காலத்தில் எனக்கு இச்சா சுயவரம் ஏற்படுத்தியிருந்தார். அதாவது இச்சா சுயவரம் என்ன? இச்சா சுயவரம் என்றால் என்னவென்றால் அதோ ஆசைப்பட்ட மன்னர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். 55 நாட்டு ராஜர்களுக்கும் நிருபத்தை அனுப்பி அதான் வந்து லவ் பண்றது காதலிக்கு அது ஒண்ணு சொல்லி குத்தம் இல்ல. நீ அதுல போனவன் அந்த காலத்துல ஏது லவ் கண்ணுக்கேத்த கணவனை தானே கண்ணுக்கேத்த கணவனை தேர்ந்தெடுக்கும் இச்சா சுயவரம். சொல்றது திருமணம், அதான் லவ் பண்றது. லவ் பண்றது கிடையாது. 55 நாட்டு ராஜர்களையும் வரவழைத்து அதுவும் ஆசைப்பட்ட மன்னர்களை நானே பார்த்து தேர்ந்தெடுத்து இப்படி 55 நாட்டு ராஜர்களும் வந்து அமர்ந்திருக்கிறார்கள். எனக்கு சுயவரம் ஏற்படுத்தியிருக்கிறார்கள். என் கரத்திலே மாலை எடுத்து ஒவ்வொரு ராஜாக்களாக கண்டு வந்து ஒருவருடைய ஆதரவோரும் என் கண்ணுக்கேற்ற மகாநாட்டை எனக்காக புறப்படவில்லை. ஒருவரை கூட உங்களுக்கு புறப்படவில்லை. ஆனா தனி ஒரு மனிதன் கோடி சூரிய பிரகாசம் போல் தனி மனிதனாக ஒரு ரதத்திலே அமர்ந்திருக்கிறார். அவர் தான் அங்கு தேசத்தை ஆண்டு வரும்படியான கர்ணாபிஷேகர்.
அப்படி அவர் மட்டும் தனியாக அமர்ந்திருக்கும் பொழுது அவரை பார்த்தே ஆகா இவர் தான் நம் கண்ணுக்கேத்த மணாளன் அப்படி என்று என் மணமாலையே அவர் மணமாலையே அவர் மேலே அணிந்திருங்கள். கழுத்தில் அணிந்து அங்கிருந்து திருமண கோலத்தோடு அழைத்துச் சென்றார்கள். கலிங்க தேசத்திற்கு அழைத்துச் சென்றார்கள். என்ன நல்லா பேசினா அது மட்டும் எப்படி ஆயிரம்? ஐயோ நான் பெண்ணாக பாரி சில பின்னாரதை ஆடு மாடுகள் மேய்ந்து வயிறாக இருக்கும். நான் பெண்ணாக பிறந்தனே தவிர திருமண கோலத்தோடு நான் சென்றேனே தவிர எனக்கு இருந்த கதை யாருக்குமே வரக்கூடாது. அப்பா ஐயோ கூடாய் அப்படி பெண்ணாக பிறந்து திருமணம் நீங்க தானே அதுக்கெல்லாம் காரணம். அப்படி பிள்ளையாக நடத்திக் கொண்டு ஏன் இருக்கிறேன் என்றால் என்னை போல் பெண்கள் எல்லாம் திருமண கோலத்தோடு எவ்வளவு சந்தோஷமாகவும் சந்தோஷம் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறார்கள். அப்படி திருமண கோலத்தோடு கர்ணாபிஷேகமோடு சென்றேனே தவிர அப்படி இங்கிருந்து மனக்கோலத்தோடு சென்றேனே கர்ணாபிஷேகரானவர் அழைத்துச் சென்று இல்லறத்திலே இருக்கும் பொழுது ஒரு பெண்ணாக பிறந்தவருக்கு காலையிலே இருந்திருந்து காரைக்கரனை முடித்துவிட்டு அதோ குளக்கரைக்கு ஜலம் எடுக்கும்படியாக சென்றேன். அப்படி அப்படி குளக்கரைக்கு ஜலம் எடுக்கும்படியாக ஜலம் திரட்டுவதற்காக குளத்தை எடுத்துக்கொண்டு குளக்கரைக்கு சென்று அங்கு என்னை போல் மாதர்கள் ஏராளமான பேர்கள் என்றால் எனக்கு முந்தியாக ஜலம் திரட்டிக் கொண்டிருந்தார்கள். அப்படி ஜலம் திரட்டிக் கொண்டிருந்தார்களே தவிர நானும் போய் ஜலத்தை மொண்டேன். அங்க எல்லாரும் தெரிஞ்சவங்க இல்லையே. அப்படி ஜலத்தை மொண்டு அந்த ஜலத்தை தூக்கலாம் என்றால் என்னால தூக்க முடியல. இது தூக்கிறதுக்கு யாரையாவது தூக்கிதானே விட சொல்லணும். அப்படி என்று அங்கிருந்த என்னை போல் மாதர்களை எல்லாம் பார்த்து அக்கா இந்த ஜலத்தை தூக்கி விடுங்க அப்படின்னு ஒருத்தரை கூப்பிட்டா 4 பேர் கும்பலா வந்தாங்க. எனக்கு 4 சிண்டு கூடி இருந்தாலும் 4 சிண்டு கூடி இருந்தாலும் கொண்ட கூடாது. அது போல அந்த பெண்கள் எல்லாம் ஓடி வந்தார்கள். ஓடி வந்து குடத்தை தூக்குனாங்க. தூக்கி இடுப்புல கூட வைக்கல. அப்படியே கீழே இறக்கி வச்சுட்டு அம்மா யாரம்மா இந்த நாட்டுக்கு புதுசா இருக்கியே அப்படின்னு கேட்டாங்க. அம்மா நான் தான் அங்கு தேசத்தை ஆண்டு வரும்படியான கர்ணாபிஷேகருடைய மனைவி என் பெயர் பொன்னுருகி அம்மா அப்படின்னு சொன்னதுதான். அந்த குடத்தை இறக்கி வைத்தவள் 5 பேரும் அங்க இருந்தவர்கள் எல்லோரும் கூடிக்கொண்டு என்ன செய்தார்கள் தெரியுமா? இடிகுலத்தவனுடைய மனைவி எங்களோடு சரியாக வந்து ஜலம் திரட்டுவதா? அறிவு கட்டவளே, ஒரு குளத்திற்கு 4 வாசப்படி வைத்திருக்கிறார்கள். எதற்கு தெரியுமா? அதாவது
அதோ பிரம்மே சத்திரியே வைத்தியே சூத்ரார் என்று சொல்லும்படியான 4 வர்ணத்தார்கள். இந்த 4 ஜாதிக்காரர்களும் 4 புறமாக வந்து ஜலம் திரட்ட வேண்டும். ஆனால் என்னை போல் சரிசமமானவருடைய மனைவி கிடையாது. ஏழான ஜாதிக்கெல்லாம் கீழான ஜாதியோர் மனைவி. அதோ ஜாதி கட்டவனுடைய மனைவி, தம்மாளனுடைய மனைவி, குதிரைக்கு கொள்ளும் பில்லும் வைக்கக்கூடியவனுடைய மனைவி. நீ எப்படி அடி எங்களோடு சமமாக வந்து ஜலம் திரட்டலாம் என்று என்னை அங்கிருந்த பெண்கள் எல்லாம் ஏளனமாக பேச என்ன செய்வதென்று அறியாமல் குளக்கரையிலே போட்டு அங்கிருந்து அங்கு சேசத்துக்கு வந்தேன். இந்த ஜாதி கட்டவனுடைய முகத்திலே முழிக்க, இந்த ஜாதி கட்டவனுடைய முகத்திலே முழிக்கவே கூடாது. அப்படி என்று அங்கிருந்து புறப்பட்டு அண்ணாபிஷேகம் ஓடி வந்து வழிமறித்தார். ஜாதி கட்டவனை திருமணம் செய்யும் போது கூட தனிமையாக வந்திருந்தாயே, நான் ஜாதி கட்டவன் ஏழான ஜாதிக்கு கீழான ஜாதியோர் என்று ஒரு வார்த்தை தெரிவித்திருக்க கூடாதா? உன்னை நம்பி நான் திருமணம் செய்து விட்டேனே பாவி, இனி உன்னோடு வாழ்வது கிடையாது. அப்படி என்று அங்கிருந்து என் தாய் வீட்டிற்கு சென்றேன். அப்படி கலிங்கு தேசத்துக்கு சென்றேனே தவிர அந்த பாவி செய்த திருமணத்தை சென்று சந்தோஷ வாழ்க்கை நடத்துகிறார்கள். ஆமா அம்மா அம்மா அப்பா அப்பா ஏழான ஜாதிக்கெல்லாம் கீழே ஒரு ஜாதியோரை மாலையிட்டு விட்டேன். அவனோடு வாழ்வது கிடையாது என்று வந்து விட்டேன் அம்மா. அப்படி என்று என் தாய் தந்தை இடத்திலே தெரிவித்தேன். என் தாய் தந்தையர் இருவரும் பார்த்தார்கள். அம்மா 55 லட்சம் ராஜர்களை எல்லாம் வரவழைத்தோமே தவிர இந்த சேவரத்தில் யாரையாவது நீ மாலையிட்டுக் கொள் என்று நாங்கள் சொன்னோமா? எங்கள் வாயால் இந்த மாப்பிள்ளை தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று சொன்னோமா? ஒருவர் கூட சொல்லவில்லையே. நீயாக உன் கண்ணுக்கேத்த மணாரனை மாலை தரித்து விட்டாய். ஆனால் இப்படி வாழவில்லை என்று வருகிறாயே அம்மா. ஒரு பெண்ணினுடைய தலையிலே மண்டையில் எழுதி மயிரால் மறைத்து விட்டானே, ஆமா, அவனோடு தான் நீ வாழ வேண்டும். எக்குலத்தோனாக எப்ப என்னைக்கு உன் காலில் கட்டு போட்டு போறியோ அந்த வரையும் தாலி தரித்து விட்டால் அந்த மன்னனோடு தான் வாழ வேண்டும். எங்கள் வீட்டில் இடம் கிடையாது. உனக்கு ஒரு சீர்வரிசை கூட நாங்கள் கொடுக்க மாட்டோம். எப்பொழுது நீ சந்தோஷமாக கர்ணாபிஷேகரோடு வாழ்கிறாய் என்று வருகிறாயோ அங்குதான் உனக்கு சீர்வரிசை உண்டு. உனக்கு ஒரு குண்டுமணி நாக கூட போட முடியாது என்று அபிமானப்படுத்தி அங்கேயும் அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டார்கள். என்ன செய்வதென்று அறியாமல் இந்த பொண்ணுருவானவள் இப்பேற்பட்ட விதியா என் தலையிலே எழுதி வைத்தாரே ஆண்டவன். அப்படி என்று அந்த பிரம்மதி அவனை நொந்து கண்டு தானா இந்த நாட்டில் ஒரு இருக்க வேண்டும். இப்படி ஏழான ஜாதிக்கெல்லாம் கீழான ஜாதியோரை திருமணம் செய்து விட்டோமே. அப்படி என்று என்னை போல் பெண்கள் எல்லாம் சந்தோஷ வாழ்க்கை கணவனை மணந்து எவ்வளவு இல்லற வாழ்க்கை நடத்துகிறார்கள். நான் தாலியும் இந்த தையார
ஆனால் பெண்கள் எல்லாம் திருமணத்தை செய்து இப்படி நமக்கு ஒரு வாழ்க்கை அமையவில்லையே என்று ஏ நாராயணா பிரம்மதேவா எனக்கு இப்படிப்பட்ட விதியா என்று பாவம் பாவம். ஐயோ இன்னைக்கு நான் எல்லா ரசிக்கோலம் போட்டு என்னை மாலையிட்ட சீமானே என் சாமி இன்னைக்கு யமனே அவர் அங்கேட்டான் இன்னைக்கு நான் யமனும் பெருமாளும் இந்த ஈட அழிஞ்ச பொண்ணாருக்கு என் சாமி எனக்கு இட்ட வாரம் அன்னைக்கு கொஞ்சம் முன்னாயே இன்னைக்கு நான் கொள்ள அரசி கோலம் போட்டு என்னை மாலையிட்ட சீமானே இந்த சாமி இந்த கோவிலே அவரங்க ஆட்டம் இன்னைக்கு அந்த கோவிலும் பெருமாளும் இந்த ஈடு அழிஞ்ச பொண்ணாளுக்கு இன்னைக்கு எனக்கு கொடுத்தாரும் அன்னைக்கு கொஞ்சம் முன்னாயே இன்னைக்கு யாரக்கா விளையினாடு என்னை மாலையிட்ட சீமானே நீ பிறந்த இந்த பெருமன சீமை அழைச்சி வந்தா அன்னைக்கு தங்கு நாடு ஆடாது நின்றா சாமி இன்னைக்கு அழைச்சி வந்தா அன்னைக்கு தங்கு நாடு இன்னைக்கு யாராக்கா ஒதுந்துருச்சு என்னை மாலையிட்ட சீமானே என் சாமி நீ போனந்தால அழைச்சி வந்து இன்னைக்கு அங்குரையா இன்னைக்கு ஜாதிக்கா விளையினாடு என்னை மாலையிட்ட சீமானே நீ பிறந்த இன்னைக்கு சளிச்சு வந்தா இந்த சீமை தங்கு நாடு இன்னைக்கு ஜாதிக்கா உடந்துருச்சு என்னை மாலையிட்ட சீமானே நீ போன நாள் அன்னைக்கு நான் சளிச்சு வந்து இன்னைக்கு அங்குரையா எனக்கு நெறிஞ்ச முள்ளே சல்லடையா என்னை மாலையிட்டே ஐயா சீமானே நீங்க போனால என் நெஞ்சுக்குள்ளே நினைக்கிற சஞ்சலமாயே நெஞ்ச விட்டு நான் அழுதா என்னை மாலையிட்டே சீமானே இன்னைக்கு நேரு பொழுதாகும் நீங்க போனனால என் வீட்டுல நித்த ஒரு அன்னைக்கு சண்டையாகும் இன்னைக்கு மாங்காப்பு சல்லடையா என்னை மாலையிட்டு ஐயா சீராரா என் சாமி நீங்க போனனால என் மனசுக்குள்ளே எனக்கு சஞ்சலம் இன்னைக்கு என் மனசை விட்டு நான் அழுதா என்னை மாலையிட்டு சீமானே என்னைக்கு மாறு பொழுதாகும் நீங்க போனனால என் வீட்டுல மாசம் ஒரு என்னைக்கு சண்டையாகும் எனக்கு வெள்ளி மலை மேலே என்னை மாலையிட்டு சீமானே
இன்னைக்கு வேங்கரண்டே மேயுதுன்னு இன்னைக்கு நான் வெடி மருந்தே எடுத்துக்கிட்டு என்னை மாலை இட்ட வேந்தாரே கூட்டிக்கிட்டோம். இன்னைக்கு அந்த வெள்ளி மாலை போய் இறங்கி என்ன மாலையிட்ட சீமானே இன்னைக்கு அந்த வேங்கைக்கு நான் போட்ட வேடி எனக்கு வந்த வேந்தமே இன்னைக்கு பட்டு உடைச்சோம். எனக்கு வந்த வேந்தார தூக்கு வேணாம், அந்த வேங்கையத்தான் அன்னைக்கு ஓட்டு வேணாம். இன்னைக்கு கல்லே மலம் மேலே என்னை மாலையிட்டே சீமானே இன்னைக்கு அங்க கழுகுறண்டு மேயுதுன்னு எனக்கு நான் கருமருந்தே எடுத்துக்கிட்டு எனக்கு வந்த காண்டி பாரு எனக்கு நான் கூட்டிக்கிட்டோம். எனக்கு அந்த கல்லு மேல போய் இறங்கி அந்த கழுகுக்கு நான் போட்ட வேடி என்ன மாலை இட்ட காண்டி வரமே அது பட்டுடிச்சு. இன்னைக்கு அந்த கழுகத்தான் ஓட்டு வானா என்ன மாலை இட்ட அந்த காண்டி பாரு நான் தூக்கு வரேன். எனக்கு சாமி இன்னைக்கு 30 அடி போட்டு இந்த ஊரடைய மாலையிட்ட சீமானே இன்னைக்கு நீ மூங்கில் வச்சு அன்னைக்கு ஓடு கட்டியும். இன்னைக்கு அந்த மூங்க பிரியும் முன்னே என்னை மாலையிட்ட சீமானே உன் மக்கள் எல்லாம் அன்னைக்கு நாங்க மூணா பிரிஞ்சுட்டோமே. இன்னைக்கு 40 அடி போட்டு என்னை மாலையிட்ட சீமானே இன்னைக்கு நீங்க நாறு வச்சு இந்த சிமையில வீடு கட்டியும். இன்னைக்கு அந்த நாரு பிரியும் முன்னே என்ன மாலையிட்டே சீமானே நீங்க பெத்த மக்கள் எல்லாம் நாங்க நாளா அன்னைக்கு பிரிஞ்சுட்டோமே. எனக்கு என் மஞ்சப்பட்டு சேலை கட்டி என்ன மாலையிட்டு சீமானே எனக்கு வந்த மன்னருக்கும் முன்னாலே இந்த மங்கா நடந்து வந்தா என் சாமி இந்த மண்ணு நிழலாடும். என் சாமி என்னுடைய மஞ்சப்பட்டு அன்னைக்கு வாசையிடும். எனக்கு வந்த மன்னவாரம் போன நாளா எனக்கு நான் மஞ்ச கவரிழந்தேன். என் சாமி எனக்கு என் மடி நிறையா நான் பூ இழந்தேன். இன்னைக்கு தங்கப்பட்டு சேலை கட்டி எனக்கு வந்த தர்மம் இருக்கும் முன்னால என் சாமி இந்த தங்க நடந்து வந்தா அந்த தண்ணி நிழலாடும். என் சாமி என் தங்கப்பட்டு எனக்கு வாசையிடும்.
எனக்கு வந்த தர்மாரம் போன நாளா இன்னைக்கு 16-17 நாளா என் தாலே கவரிழந்தேன். இந்த சீமையில் என் தலை நிறையா பூ விழந்தாயே. என் சாமி எனக்கு தூரத்துக்கு தூரம் மாடி என்ன மாலை எட்டே ஐயா சீமானே எனக்கு தோலை வலிக்குதுன்னு எனக்கு தோடு பொண்ணா நீங்க நோகு திரும்பிருங்க. உங்களுக்கு தோலை வலிக்குதுன்னு இந்த சீமையில நான் தொட்டேக்கு தண்ணி வாங்கி என் சாமி உனக்கு தோலேக்கு நான் ஏத அடிப்பேன். என் சாமி ஓ தோழில ஓ அழுவும் தண்ணி நீ பிறந்த துளசினாதி அன்னைக்கு போய் பாயும். அந்த துளசினாதி உள்ளாரே என் சாமி அங்க சோரம் விளைஞ்சிருக்க. என் சீமான எங்க சொங்கோட இன்னைக்கு சாஞ்சிருக்கான். அந்த சோளத்துக்கு ஆசை வச்சு என்ன மாலையிட்ட என் சீராளா இன்னைக்கு நான் சொக்கு உருவி ரூபம் கொண்டு இன்னைக்கு நான் சோளந்திங்க வந்தருன்னா உன் சோளத்துக்கு சொந்தம் எல்லாம் என்ன சொங்குலையோ கல்ல வச்சு என் சாமி போனதுனால என்ன சொல்லிட்டு இன்னைக்கு அடிக்கிறாங்க. என் சாமி இன்னைக்கு காதத்துக்கு காதம் ஓடி எனக்கு காலே வலிக்குதோடி எனக்கு காலு புண்ணா என் சாமி நோகு தம்பிருங்க. இந்த சீமையில உங்களுக்கு காலை வலிக்குதுன்னு இன்னைக்கு காடு புண்ணா நோகுதுன்னு இந்த சீமையில நான் காசுக்கு தண்ணி வாங்கி உங்க காலுக்கு இன்னைக்கு வேதடிப்பான். உங்களோட காலிலாவோ தண்ணி என்னை மாலையிட்டே சீராளா இன்னைக்கு நீ பிறந்த காசினாதி அன்னைக்கு போய் பாயும். அந்த காசினாதி உள்ளார இன்னைக்கு கம்பா விளைஞ்சிருக்கும். என் சாமி இன்னைக்கு கணுவோட நீங்க சாஞ்சிருக்கோம். இன்னைக்கு அந்த கம்புக்கு ஆசை வச்சு இன்னைக்கு நான் கருங்குருவி ரூபம் கொண்டு என் சாமி அந்த கம்பு திங்க வந்தனும்னா நீங்க போன நாள இன்னைக்கு கவுண்டால கையெழுத்து என்ன கேட்டு அடிக்கிறாங்க. இந்த உலகத்திலே ஒரு பெண்ணாக பிறந்து திருமணம் செய்தோம் என்றால் அந்தவனுக்கு மாலை தரிக்க வேண்டும். பெண்ணாக பிறந்து இப்படி தெரியாமல் ஏழான ஜாதிக்கெல்லாம் கீழான ஜாதியோனை மாலையிட்டு வந்தோமே. அப்படி என்று அங்கிருந்து அத்திமாநகரம் வந்தோம். குரு பெரியோர்கள் எல்லாம் அமர்ந்திருந்தார்கள். எல்லோரும் தாத்தா பாட்டன் என்கிறார்களே, 100 பேர்கள் குழந்தை என்கிறார்களே. வட்டமாக ஓடி வந்தேன். தாத்தாவாகிய பீஷ்மாச்சாரி 886 வயது படைத்த பிதாமகராகிய பீஷ்மாச்சாரி அமர்ந்திருந்தார். ஓடி போய் சென்றேன். தாத்தாவின் ஓடி காலை கட்டேன். 100 பேர்கள் உனக்கு பேரன் என்கிறீர்கள். இந்த கருணாபிஷேகரம் பேரன் என்று கூப்பிடுகிறீர்களே, இவர் யார்? தாத்தா. தாத்தா இப்பேர் வட்டவர் யாரு? அப்படி என்று கேட்டேன். கேட்டீங்க. அம்மா பொன்னுருகி
இளமை முதலே அவன் ஆத்திலே அடித்து வந்தானே தவிர எங்கள் குலத்தோடு அவனை வாழ வைத்தோமே தவிர என்னை தெரியாமல் பார்த்தோமே தவிர ஆமா தாய் தகப்பன் யார் அவனை பெற்றவர்கள் யார் அப்படி என்று அறியாதம்மா அவன் நல்லவன் அம்மா ஆமா அப்படி என்று சொன்னார்கள் தாத்தா இடி குலத்தோன் என்று பேரெடுத்தவனோடு இந்த பொன்னுருகி வாழ மாட்டேன் எனக்கு இந்த அத்திமா நகரத்திலே எனக்கு என்று ஒரு தனி மாளிகை ஏற்படுத்தி கொடுங்கள் அந்த தனி மாளிகையிலே இருந்து உங்களுடைய அத்திமா நகருக்கும் உங்களுக்கும் ஒரு ஆடவர்களுக்கும் இழி சொல்லு வராமல் நான் பார்த்துக் கொள்கிறேன் அப்படி என்று தெரிவித்தேன் தாத்தாவாகிய பீஷ்மாச்சாரி துரியோதனனை அழைத்து துரியோதனா மகனுக்கு ஒரு தனி மாளிகை ஏற்படுத்தி கொடுங்கள் இந்த அத்திமா நகரத்திலே அப்படி என்றார். உடனே என் மைத்துரனாகிய துரியோதனன் ஓடி வந்து எனக்கு தனி மாளிகை ஏற்படுத்தி கொடுத்தார். அது மட்டுமல்ல எப்படி அவருடைய பெற்ற தாயாகிய காந்தாரி அம்மனை எனக்கு காவல் வைத்தார்களே தவிர அந்த தனி மாளிகையிலே குடியிருந்தே தவிர அங்கும் என்னுடைய வித்தியானது சும்மா விடவில்லை மசக்கை என்னும் மந்திர கல்லை உபசரணம் செய்து அந்த கர்ணாபிஷேகனுக்கும் எனக்கு ஒரு மசக்கை என்னும் மந்திரக்கல் என்றால் தூக்கம் வரக்கூடிய உபசரணைகள் அந்த உறக்க கல்லை எனக்கு மந்திர உபதேசம் செய்து அந்த கர்ணாபிஷேகன் வைத்து என்னோடு தூங்கும் போது கூடி குழாவி விட்டு சென்று விட்டார். அதனால் விதியின் வசத்தினால் பிறந்தான் ஒரு ஆண் குழந்தை. அவனுக்கு விஸ்வகேதி என்று சூட்டி வைத்து இந்த அத்திமா நகரத்திலே இவர்களுக்கு யார் ஒருவருக்கும் பங்கு வரக்கூடாது அப்படி என்று ஏழான ஜாதிக்கெல்லாம் கீழான ஜாதியோன் எப்பொழுது இறக்கிறானோ அவருக்கு அப்பொழுதுதான் தாடி அறுக்கப்படும் அப்படி என்று அந்த தனி மாளிகையிலே என் மகனாகிய விஸ்வகேதும் நானும் வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறோம். இதுதான் என்னுடைய சமாச்சாரம். என் தாய் தகப்பன் வீட்டிலே இருந்து எனக்கென்று சீதனமாக ஒன்றுமே கொடுக்கவில்லை. நான் திருமணம் செய்த கோலத்தோடு வரும் பொழுது சுந்தரம் தாதி என்று ஒருவரை எனக்கு கூடையை அனுப்பி வைத்தார்கள். வேறு எதுவும் எனக்கு தரவில்லை. அதனால் இன்றைய தினத்திலே எனக்கு ஆயாசமாக இருக்கிறது. என் தாதி ஆகிய சுந்தரத்தை அழைத்து எனக்கு பஞ்சனை இட வேண்டும். அதெல்லாம் அது எனக்காக அன்பளிப்பாக அளித்த ஐயா அவர்களுடைய பாதத்திற்கு அநேக கோடி வந்தோம். கொடுத்தவர் குடும்பத்தை அம்மன் குடியிருந்து யாதொரு குறைபாடுகளும் இல்லாமல் குடியேற சம்பத்தாக இருக்க வேண்டும். ஓடியும் சென்று சுந்தரம் தாதியை அழைத்து வா.